ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்பிபியில் கான்செப்ட் கிளியராக கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் சம்ஸ் முடிச்சிருக்கோம், எக்ஸசைஸ் சம் முடிச்சிருக்கோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ன்ற டாப்பிக்கில் அன்பவுண்டட் ரீஜியன்ஸ் இருக்க சம்ஸை மட்டும் இப்போதைக்கு சால்வ் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியமாக தான் இருக்கும். கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். டேக் ப்ராப்பர் நோட்ஸ். இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. கிளாஸ் ரூமில் நீங்கள் எப்படி நோட்ஸ் எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து தான் ஆகணும். லாஸ்ட் டைம் வேணால் நீங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் மோடில் 1.5 ஸ்பீடோ இல்லை 2 ஸ்பீடோ லாஸ்ட் டைமில் நீங்கள் ரிவிஷன் பர்பஸ்க்காக வேணால் பார்க்கலாம் மொழியை. பட் இப்போ ஸ்லோவாக டீட்டெயிலாக பக்காவாக நீங்கள் நோட் பண்ணுறோன்னா ஓன் ஸ்பீடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. டூரிங் த டீச்சிங் டைம் யூ டேக் ப்ராப்பர் நோட்ஸ். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மேத்ஸ் செல்வம். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். பர்டிகுலராக என்சிஆர்டி எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட கொஞ்சம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸை மட்டும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக முடிஞ்ச 2026 போர்டு எக்ஸாம்ஸ் வேரியஸ் ரீஜன்ஸில் கேட்ட எல்லா கொஷின்ஸும் எல்பிபி சாப்டரில் மட்டும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு சாப்டர்லேயுமே கொஞ்சம் இந்த மாதிரி டெப்த்தாக டிஸ்கஸ் பண்ணினா தான் நமக்கு நிறையா கிளாரிட்டி கிடைக்கும். அடுத்த எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். வெறும் டெக்ஸ்ட் புக்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருந்தேன்னா தட் நாலேஜ் இஸ் சஃபிஷியன்ட். பட் நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போர்டு எக்ஸாமுக்கு பெட்டர் ப்ரிப்பரேஷனாக இருக்கும். முக்கியமான விஷயம், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வைல் வாட்சிங் வீடியோ ப்ளீஸ் டேக் ப்ராப்பர் நோட்ஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த மேக்ஸ் வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். பிரயோஜனமாக இருந்தால் அவங்க ஃபாலோ பண்ணட்டும். அதை படிக்கிறதுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, உங்கள் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் யாராவது 12th படிக்கிற பசங்க சிபிஎஸ்சியில் இருக்காங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, we will go to the topic. நம்ம என்ன இன்றைக்கி பார்க்க போகிறது அப்படின்னா, லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தில் கொஞ்சம் அன்பவுண்டட் ரீஜன் இருந்தால் நிறைய பசங்க கொஞ்சம் அதில் சிரமப்படுவாங்க. அதான் மீதி பவுண்டடாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. அன்பவுண்டடாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். அதில் எக்ஸ்ட்ரா இனிக்வாலிட்டி எப்படி வரைகிறது, டாட்டர் லைன் வரையாமல் அந்த ப்ராசஸே ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. அது மாதிரி ஸ்கிப் பண்ணக்கூடாமல் இந்த டாப்பிக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். அந்த 2 இடத்துல மட்டும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஓகே, அதாவது அன்பவுண்டட் வரக்குள்ள எந்த வேல்யூ எடுக்கணும், லெஸ் தென் சிம்பிள் போடணுமா, லெஸ் தென் ஈக்குவல் டு போடணுமா, ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட சம்ஸை மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்மா இந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, பாருங்கள். ஓகே, solve the following linear problem graphically. Solve the following linear problem graphically. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேக்ஸிமம் z வேல்யூ, maximum z value is, value of maximum z is minus 3x minus 5y. Subject to the constants. Constantலாம் பார்த்தீங்கன்னா minus 2x plus y, minus 2x plus y less than or equal to 4, less than or equal to 4, x plus y greater than or equal to 3, x minus 2y less than or equal to 2, x greater than or equal to 0, y greater than or equal to 0. ஓகே, இன்றைக்கி நாம் எடுத்துக்கிட்ட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு மேக்ஸிமம் இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்னென்னா minus 3x minus 5y. அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா minus 2x plus y less than or equal to 4, x plus y greater than or equal to 3, x minus 2y less than or equal to 2. ஓகேங்களா, கொஸ்டின் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் x greater than or equal to 0, y greater than or equal to 0. அப்போ நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த ப்ராப்ளத்தில் லைன் 1, லைன் 2, லைன் 3 இந்த 3 லைன் வரையணும். இது ஆல்ரெடி நான் நெகட்டிவ் கான்ஸ்டன்ட்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் தான். ஸோ இதெல்லாம் வரைஞ்சிட்டு இதனோட காமன் ரீஜன் பார்க்குறீங்க. காமன் ரீஜன் பவுண்டடாக இருந்தால் வெரி சிம்பிள், அன்பவுண்டடாக இருந்தாலும் அதுவும் சிம்பிள் தான். ஒரே ஒரு ப்ராசஸ் எக்ஸ்ட்ரா பண்ணணும், அவ்வளோதாங்க. எதுவுமே கஷ்டம் கிடையாது. பேஸ்ட் ஆன் த ப்ராக்டிஸ் இட் வில் பி ஈஸி ஒன்லி. ஓகேங்களா, வில் கோ டு த ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட் ஒன், இது இன்டர்செப்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணிங்கன்னா minus 2x plus y equal to 4. 4 டிவைட் பண்ணுங்கள், 4 டிவைட் பண்ணுங்கள், 4 டிவைட் பண்ணுங்கள். அப்போ எக்ஸை கட் பண்ணுற இடம் எங்கன்னா -2, எக்ஸை கட் பண்ணுற இடம் -2, ஒயில் கட் பண்ணுற இடம் 4, ரைட் ஹேண்ட் சைடு 1 இருக்குது. அடுத்து இந்த லைன் எடுத்துக்கோங்க, x plus y equal to 3.
அங்கேயும் 3 ஆல் டிவைட் பண்ணுங்கள், 3 ஆல் டிவைட் பண்ணுங்கள், 3 ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ எக்ஸில் கட் பண்ணுற இடம் 3, ஒயில் இன்டர்செப்ட் பண்ணுற இடங்கன்னா 3. அடுத்த லைன் வருங்க, எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு 2, இங்கேயும் 2 ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போது எக்ஸ் இன்டர்செப்டட் 2, ஒய் இன்டர்செப்டட் -1. ஓகேங்களா, ரைட் ஹேண்ட் சைடு 1 இருக்குது. ஓகேங்களா, இந்த 3 லைன் நம்ம வரைய போகிறோம். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தான். x axis y axis, x axis y axis ல ஃபர்ஸ்ட் லைனை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வில் பி -2, 4. எக்ஸில் -2லையும் இது -1, -2, 1, 2, 3, 4. -2, 4. x intercepted -2, y intercepted 4. இதுதான் அந்த லைன். இந்த லைனோட பேர் தான் என்னென்னா -2x + y = 4. புரிஞ்சுதுங்களா? ஃபர்ஸ்ட் லைன் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் ஒன், x intercepted 3, y intercepted 3. கரெக்டாக ஈக்குவல் ஸ்பேஸ் வரீங்க. செகண்ட் லைன், x intercepted 3, y intercepted 3. இது செகண்ட் லைன். நேம் ஆஃப் திஸ் லைன் இஸ் கால்ட் x + y = 3. அடுத்ததான் x intercepted 2, y intercepted -1. x intercepted 2, y intercepted -1. -1 இருக்குது yயில், xயில் 2 இருக்குது. கட் பண்ணுங்க. புரியுங்களா? நேம் ஆஃப் திஸ் லைன் இஸ் கால்ட் x - 2y = 2. x - 2y = 2. ஓகேங்களா? இப்போது நம்ம காமனான ரீஜன் என்னென்னு பார்க்கணும். எல்லா கான்ஸ்டன்ட்டுக்கும் காமன் ரீஜன். ஃபஸ்ட் லைனுக்கு ஆர்ஜினை தூக்கி போடுங்க. ரெட் லைன் ஆர்ஜின் தூக்கி போட்டிங்கன்னா 0 is less than or equal to 4, தட் இஸ் கரெக்ட் ஒன்லி. அப்போது ரெட் லைனுக்கும் இந்த சைடு ஆர்ஜின் இருக்கிற சைடு. அடுத்து இந்த ப்ளூ லைன் வாங்க, அதில் 0 போட்டிங்கன்னா 0 is greater than 3, தட் இஸ் ஃபால்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த பக்கம் கிடையாது, அதர் தென் 0 சைடு. அது கிளியர்? எந்த பக்கம் ஷேட் பண்ணணும், ஷேட் பண்ணக்கூடாதுன்றது டீட்டெயிலாகவே ப்ரீவியஸ் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டீட்டெயிலாக அதை பாருங்கள், தென் இட் வில் பி வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் x - 2y, இதுலேயே அதேமாதிரி 0 போட்டிங்கன்னா 0 is less than or equal to 2 இஸ் கரெக்ட் ஒன்லி. அப்போது 0 இருக்க பக்கம், இந்த லைனுக்கு ஆர்ஜின் இருக்க பக்கம், இப்போ திஸ் சைட். அப்போது இந்த 3 கான்ஸ்டன்ட்டுக்கும் இங்கேப்பா 3 லைன்ஸுக்கும் காமனான ரீஜன். ஓகேங்களா? ஃபஸ்ட் லைனுக்கு காமன், செகண்ட் லைனுக்கு, தேர்ட் லைனுக்கு, 3 காமனான கான்ஸ்டன்ட்டோட ரீஜன்ஸ் எங்கே அப்படின்னா திஸ் இஸ் a ரீஜன். முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த மாதிரி ஷேட் பண்ணி காமிக்கணும். ஃபீஸிபிள் ரீஜன் என்ன இருந்தாலும் ஃபீஸிபிள் ரீஜனை பவுண்டடோ அன்பவுண்டடோ இதுமாரி கிளியராக ஷேட் பண்ணி காமிங்க. அது இல்லாமல் கார்னர் பாயிண்ட்ஸ், என்னென்ன கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? இங்கே என்னென்ன கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, கார்னர் பாயிண்ட் நம்பர் 1, சாரி இந்த கார்னர் பாயிண்ட் கிடையாது, இங்கே ஒரு கார்னர் பாயிண்ட் இருக்குது. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு நமக்கு கண்டிப்பாக 3 கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கார்னர் பாயிண்ட் நம்பர் 1, கார்னர் பாயிண்ட் நம்பர் 2, கார்னர் பாயிண்ட் நம்பர் 3. இதுதான் அன்பவுண்டட் ஃபீஸிபிள் ரீஜன். இந்த அன்பவுண்டட் ஃபீஸிபிள் ரீஜன் வந்துக்கு எத்தனை கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. கார்னர் பாயிண்ட் நம்பர் 1, கார்னர் பாயிண்ட் நம்பர் 2, கார்னர் பாயிண்ட் நம்பர் 3. இந்த கார்னர் பாயிண்ட்லாம் கவனிங்க. இது ஏன்னு எடுத்துக்கோங்க, இது பின்னு எடுத்துக்கோங்க, இது சின்னு எடுத்துக்கோங்க. அப்போ கார்னர் பாயிண்ட் எழுதிக்கலாம். வாட் இஸ் த கார்னர் பாயிண்ட், வாட் இஸ் த இசட் வேல்யூ. கார்னர் பாயிண்ட் பியோட வேல்யூ என்னென்னா ஏ தான் நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஏ கண்டுபிடிச்சாகணும். வேல்யூ ஆஃப் பி பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் மேலே தான் இருக்குது, 0,3. கார்னர் பாயிண்ட் சி பார்த்தீங்கன்னா தட் இஸ் 0,4. ஏவோட கார்னர் பாயிண்ட் நம்ம ஏவோட கார்னர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ x - y = 3ஐயும் இந்த லைனையும்
இந்த லைனையும் நீங்கள் சால்வ் பண்ணி ஆகணும். இங்கே இதனுடைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் ஏ. அப்போ சால்வ் பண்ணோன்னா ஒன்று எக்ஸோ இல்லை ஒய்யோ கட் பண்ணலாம். ஒய்யோ கட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள், சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ், அப்போது எக்ஸ் கேன்சல் ஆகிடும். 2y ஒய்யும் 3y ஈக்குவல் டு 3y ஈக்குவல் டு 1ன்னு வந்து நிற்கும். 3y ஈக்குவல் டு 1. அப்போ ஒய்யோட வேல்யூ 1/3. ஒய்யோட வேல்யூ 1/3. அப்போது ஒய்க்கு பதிலாக 1/3 போட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்னென்னா 3 மைனஸ் 1/3 9. 9ல் 1 போச்சுன்னா 8/3. இந்த கோஆர்டினேட் கண்டுபிடித்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லிசன் கேர்ஃபுல்லியாக. இப்போ அந்த இசட்டோட வேல்யூ கண்டுபிடிங்க. ஃபஸ்ட் இந்த ஈஸி பாயிண்ட்ஸ் தூக்கி 0 போடுங்க. ஃபஸ்ட்டு 3 போட்டிங்கன்னா -15 இது. சாரி 3 எக்ஸில் போட்டிங்கன்னா சாரி ஓகே 0 3 இங்கே போட்டிங்கன்னா தட் இஸ் -15. அடுத்தது 4 போட்டால் -20. ப்ராப்ளம் இஸ் மேக்ஸிமம். இப்போ இந்த ரெண்டு வேல்யூவில் 15 இஸ் மேக்ஸிமம். அடுத்தது இந்த 8/3யும் 1/3யும் இதில் தூக்கி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். நீங்களாப்பா 8/3 போட்டிங்கன்னா 3 கேன்சல். அடுத்து என்னது 1/3. ஓகே, ஸோ கேன்சல் பண்ணுறது மட்டும் கவனிங்களேன். -24/3 இல்லைப்பா -5/3. அப்போ -29/3 -29/3 -29/3ங்கிறது ஆல்மோஸ்ட் ஓகேங்களாப்பா லெஸ் தென் -10. -10க்கு பக்கத்தில் இருக்குது ஓகேங்களா. அப்போது -15 -20 விட இதுதான் இந்த வேல்யூ தான் இது மேக்ஸிமம் வேல்யூ ஓகேங்களாப்பா. பட் ரீஜன் வந்து அன்பவுண்டடாக இருக்கிறதுனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி த மேக்ஸிமம் இசட்டாக இருக்கலாம், கன்ஃபார்ம் கிடையாது. இதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா யூ ஹவ் டு கோ ஃபார் ஒன் மோர் திங், ஒரு எக்ஸ்ட்ரா இன்இக்வாலிட்டி டெஸ்ட், தட் இஸ் டாட்டர் லைன் டெஸ்ட் எடுத்து தான் நீங்கள் கன்க்ளூஷன் வரணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ நம்ம சாதாரணமாக இதை வந்து ஈஸியாக அப்படி இது பண்ணக்கூடாது, கவனிங்க. இப்போது டாட்டர் லைன் டெஸ்ட் வரையணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனு -3x -5y ப்ராப்ளம் இஸ் மேக்ஸிமம்னோ மேக்ஸிமம்ன்றதுனால யூ ஹவ் டு யூஸ் கிரேட்டர் தென் சிம்பிள், ஸ்ட்ரிக்ட் இன்இக்வாலிட்டி சிம்பிள் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ மறந்துடக்கூடாது. அடுத்தது இந்த வேல்யூஸில் எது மேக்ஸிமம் -29/3 இருக்கீங்க இல்லையா, இது எடுத்துக்கோம். ஸோ எல்லா பக்கம் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நெகட்டிவாலையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நெகட்டிவால் மல்டிப்ளை பண்ணால் சைன் சேஞ்ச் ஆகிடும், இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகிடும், 29 இருக்கும் ஓகேங்களா. ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா தட் இஸ் 9x ஓகேங்களா. 9 3s are 15y ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா இந்த லைன் வந்து இதில் வரைஞ்சி பார்க்குறீங்க, இதை வரைஞ்சி பார்க்குறீங்க. ஸோ இன்டர்செப்ட் ஃபார்முலா போட்டிங்கன்னா 9x + 15y ஈக்குவல் டு 29 எடுத்து இங்கேயும் 29 இங்கேயும் 29 இங்கேயும் 29. அப்போது இந்த 9 கீழே கொண்டு வாங்க 29/9, இந்த 15 கீழே கொண்டு வந்தாங்க 29/15 ஓகேங்களா. ஸோ 29/9 ஆல்மோஸ்ட் ஓகே. ஸோ 3 point something okay, 1 2 3 is there, no 1 2 3 point something is here, 3 point something. Next here 1 time 15, so almost 1 point okay, 1 point, so nearest to 2 okay, 1.9 something, 1.9 something okay. So like this you can okay. So now dotted line okay. Name of this line is called 9x + 15y less than 29 ஓகேங்களா. இந்த டாட்டர் லைனோடைய ரீஜன் பார்க்குறீங்க, அதாவது ஸ்ட்ரிக்ட் இன்இக்வாலிட்டி ரீஜன் வந்து இந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளத்துக்கு நோ சொல்யூஷன், அதாவது மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது, நோ மேக்ஸிமம் வேல்யூ. பட் இதனுடைய ரீஜன் வந்து அன்பவுண்டட் ரீஜனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ இட் ஷுட் நாட் ஹவ் எனி காமன் பாயிண்ட்ஸ் வித் அன்பவுண்டட் ரீஜன் ஓகே. If it has no common points with unbounded region, clearly that is confirmed. -29/3 is the maximum value. Try to understand. Okay. So இப்போ இதில் அந்த ஆர்ஜினை தூக்கி போட்டிங்கன்னா 0,0 போட்டிங்கன்னா 0 is less than 29. That is correct only. அப்போது ஆர்ஜின் பக்கம் நீங்கள் ஷேட் பண்ணி ஆகணும் ஓகேங்களா. ஸோ இந்த ப்ளூ கலரில் டாட்டர் லைன் போடுறீங்க இல்லையா, இந்த டாட்டர் லைனுக்கு கீழே இது பண்ணுறீங்க. அப்போது இந்த எக்ஸ்ட்ரா இன்இக்வாலிட்டி, அதாவது டாட்டர் லைனோட ரீஜன் என்ன பண்ணிச்சுன்னா அந்த அன்பவுண்டட் ரீஜனை டிஸ்டர்ப் பண்ணலை ஓகேங்களா. அப்போ இட் ஹாஸ் நோ காமன் பாயிண்ட்ஸ் வித் திஸ் unbounded region. அப்போ clearly this inequality has no common points.
has no common points with unbounded feasible region. This line is very important. ஓகேங்களா? அப்போது கன்க்ளூஷன் வாங்க இந்த ப்ராப்ளத்துக்கு. therefore கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நோ காமன் பாயிண்ட்ஸ்ன்றதுனால therefore maximum z is minus 29/3. At which point you are getting minus 20/3? At 8/3, 1/3. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளங்க. வழக்கமாக ஃபீஸிபிள் ரீஜன் கண்டுபிடிப்பீங்க. ஃபீஸிபிள் ரீஜன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பவுண்டடா அன்பவுண்டடான்றதுல கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. அன்பவுண்டடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு டாட்டர் லைன் டெஸ்ட் வரையணும். அந்த டாட்டர் லைன் டெஸ்ட் வந்து இங்கே மேக்ஸிமம்னா கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணீங்க, இந்த இடத்துல மினிமம்னா லெஸ் தென் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு இதில் எந்த வேல்யூ மினிமமோ அந்த வேல்யூ எழுதிங்க. ஓகேங்களா? ப்ராப்ளம் மேக்ஸிமம் இந்த 3 வேல்யூவில் இந்த வேல்யூ தான் மேக்ஸிமமான வேல்யூ. ஓகேங்களா? நியரஸ்ட் டு -10, திஸ் இஸ் -15, -20. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. -29/3 occur at 8/3, 1/3. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டாட்டர் லைன் வரைஞ்சது ரொம்ப 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 முக்கியம். ஓகே, ப்ளீஸ் டேக் ப்ராப்பர் நோட்ஸ். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸில் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிற கொஷின் என்ன அப்படின்னா பாருங்கள். மினிமம் இசட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 4y. அடுத்தது கான்ஸ்டன்ட்ஸ், சப்ஜெக்ட் டு த கான்ஸ்டன்ட்ஸ் 2x + y greater than or equal to 1000, x + 2y greater than or equal to 800, x greater than or equal to 0, y greater than or equal to 0. அப்போ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 லைன் வரையணும். ஓகேங்களா? லைன் 1, லைன் 2, இந்த 2 லைன் வரைஞ்சி ரீஜன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஓகே, ரீஜன் இஸ் பவுண்டட், நோ ப்ராப்ளம். இஃப் இட் இஸ் அன்பவுண்டட், ஓகே, ஒன் மோர் லிட்டில் எக்ஸ்ட்ரா ப்ராசஸ் we have to do, that is dotted line test. Okay, now so you can take these two equations, write it in intercepts form. 2x plus y equal to 1000, இது first line. Second one, x plus 2y equal to 800. So here both sides you divide by 800, here both sides you divide by 1000. According to the intercepts form, first line intercept at 500, y intercept at 1000, right hand side is here 1. Here x intercept at 800, y intercept at 400, right hand side is 1. Okay, that is sufficient. Okay, let us draw the graph. First line y intercept 1000. Okay, so 10 points required. See, 1 2 3 4 5 6 7 8 9 10. Same here also you take 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, equal space you have to take. So here 1 unit in a graph, 1 centimeter is here 100 units here. Okay, first one, x intercept 500, y intercept 1000. X intercept 500, y intercept at 1000. Okay, now connecting these 2 points, draw straight line. Okay, name of this line is called 2x plus y equals to 1000. Next one, x is 800, y is 400. X intercept at 800, y intercept at 400. ஸோ இந்த 2 லைனை கனெக்ட் பண்ண மட்டும் போதும். இப்போ நம்ம ரீஜனை ஷேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லைனோட நேம் என்னென்னா x + 2y ஈக்குவல்ஸ் டு 800. ஸோ இந்த ரெட் லைனில் 0 0 போட்டு பார்க்குறீங்க. 0 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1000 வருது, ராங். அப்போது இந்த லைன் இந்த பக்கம் கிடையாது. இந்த ரெட் லைனுக்கு அதர் தென் த ஆர்ஜின் சைட் யூ ஹாவ் டு ஷேட். நெக்ஸ்ட் ஒன், x + 2y ஈக்குவல் டு 800ல் இதுலேயும் அதேமாரி 0, 0 தூக்கி போட்டிங்கன்னா 0 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 800, தட் இஸ் ஆல்சோ ஃபால்ஸ். அப்போது இந்த லைனுக்கு இந்த ஆர்டர் இல்லைப்பா, அதர் தென் த 0 சைடு. ஓகேங்களா? அந்த பக்கமாக ஷேட் பண்ணிட்டீங்க. இப்போது இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் காமனான ரீஜன் எது அப்படின்னா, see there is an unbounded region. unbounded region கொஞ்சம் மாதிரி அழகாக நீங்கள் ஷேட் பண்ணி தான் காமிச்சோம். unbounded region எங்கே இருக்குன்னு காமிச்சோம். this coordinate of A is 800, 0. coordinate of B you have to solve. coordinate of C is that is 0, 1000. 0, 1000. So important is feasible region is
feasible region is unbounded. Note this. Feasible region is unbounded. Now you can go for the corner points. What are the corner points? What about Z value? If feasible region is unbounded, okay, we need to draw one extra inequality, that is clearly x plus 4y. X plus 4y. Problem is minimum, no, less than. Here you will get a minimum value for these corner points. A is 800, 0. B value something is here. C value is 0, 1000. 0, 1000. If you put a value here, so in this objective function, a value 800, that is 0. Here you get 800. If you put c value, here it is 0, that is 4000. 4000. So only in this 2 point, okay, you are thinking 800, okay, not 800. So in the b oda coordinate கண்டுபிடிப்போம். 800 கம்மியா வந்துச்சுனா அந்த வேல்யூ தூக்கி போடுவோம். Otherwise you can take 800. Are you clear? So இந்த லைன் வரையறது ரொம்ப முக்கியம். Draw. இந்த லைன் ரொம்ப வரையும் கிராஃப்ல. ஓகே. So இப்போ இதையும் சால்வ் பண்ணுவோம். 2x plus y equal to 1000 யும் x plus 2y equal to இருக்குல இதையும் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ஈஸியாக ஒய்யை எலிமினேட் பண்ணலாம். இந்த இதில் வந்து வெறும் ஒய் இருக்குல்லையா, ஜஸ்ட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 4x + 2y = 2000 வந்து நிற்கும். 4x + 2y = 2000. இப்போ இதுலேருந்து ஓகேங்களா, இது மைனஸ் இப்போ ஒய்யும் எலிமினேட் ஆகிடுச்சு. 4xல் ஒரு எக்ஸ் போச்சுன்னா 3x. 3xோட வேல்யூ என்னென்னா 2000ல் 800 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 1200. அப்போது தட் இஸ் 400. எக்ஸோட வேல்யூ 400. வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 400. எக்ஸுக்கு பதிலாக 400 ஒன்று இதில் போட்ட இதில் கூட போட்டுக்கோங்க ஓகேங்களா. யூ கேன் சப்ஸ்டிடியூட் 400. அப்போ 2yயோட வேல்யூ 400 சென்ட் தட் சைட், தட் இஸ் 400. இப்போ ஒய்யோட வேல்யூ என்னன்னா 200. 400, 200 இந்த கோஆர்டினேட் கண்டுபிடி தான். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், நீங்களே சால்வ் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 400 போட்டிங்கன்னா தட் இஸ் 400. நெக்ஸ்ட்டு 200 போட்டிங்கன்னா 2 × 4 தட் இஸ் 800. 1200. இப்போது இந்த 3 வேல்யூஸில் எந்த வேல்யூ மினிமம்னா 800 இஸ் அ மினிமம். அப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த 800 இருக்கிறது மேபி மினிமம் இஸ் இட். இருக்கலாம் இல்லை எல்லாத்தையும் போகலாம். இல்லை கன்ஃபார்ம் கிடையாது. ஏன் கன்ஃபார்ம் கிடையாதுன்னா அன்பவுண்டட் ரீஜனாக நம்ம கன்ஃபார்மாக சொல்லக்கூடாது. ஓகே, வி ஹாவ் டு கோ ஃபார் ஒன் மோர் that extra inequality test, that is dotted line test, then only we can confirm. Okay, so less than 800 போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போது இதனுடைய லைனை இந்த இதில் வரையணும். அந்த லைன் எப்படி இருக்கணும்? டாட்டட் லைனை தான் வரையணும். ஏன் அப்படின்னா இது என்னது? ஸ்ட்ரிக்ட் இன்இக்வாலிட்டி, ஸ்லாக் இன்இக்வாலிட்டிஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக ஸ்டார்டிங்கில் சொல்லிவிட்டேன். அது கூட ஒரு டைம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்டார்டிங் வீடியோவில் இருக்க எக்ஸ்ப்ளனேஷனில் பாருங்கள் ஒரு டைம். ஸோ இப்போ இது இன்டர்செப்ட் ஃபார்மில் எழுதினீங்கன்னா x + 4y = 800 இருக்கும். இங்கேயும் 800, இங்கேயும் 800, இங்கேயும் 800. அப்போது எக்ஸ் இன்டர்செப்ட் அட் 800, ஒய் இன்டர்செப்ட் அட் 200. இல்லைப்பா, எக்ஸில் 800லையும் ஒய்யில் 200லையும் இல்லை டாட்டர் லைன் வரைகிறீங்க. 800 இங்கே இருக்குது, 800 இங்கே இருக்குது, ஒய்யில் 200 இங்கே இருக்குது. இல்லைப்பா, 800 தட் இஸ் 200. இதுலேயும் என்ன பண்ணி ஜஸ்ட் டாட்டர் லைன் தான் நீங்கள் வரைய போகிறீங்க. அழகாக டாட்டர் லைன் தான் வரையணும். ரிமெம்பர், இந்த பாயிண்ட் வந்து இந்த டாட்டர் லைன் இருக்கிறதுனால எடுக்கலை. நீங்களப்பா இப்போது இதுக்கான ரீஜன் என்ன அப்படின்னா டாட்டர் லைனுக்கு ஆர்ஜின் இவங்களப்பா ஆர்ஜின் பக்கமாக இருக்கலாம். எக்ஸப்ட் பாயிண்ட்ஸ் ஆன் த டாட்டர் லைன், இல்லைன்னா எக்ஸப்ட் பாயிண்ட்ஸ் ஆன் த டாட்டர் லைன் அதர் தென் த ஆர்ஜின் சைடு. ஓகேங்களா, அதுதான் இந்த டாட்டர் லைனுக்கான ரீஜனாக இருக்கலாம். ஸோ இருந்தாலும் இதில் நீங்கள் 0,0 திருப்பி போட்டிங்கன்னா எக்ஸ் பதிலாக 0, ஆர்ஜினை தூக்கிட்டு போய்ட்டு அதில் போட்டு பார்க்குறீங்க. ஸோ 0 இஸ் லெஸ் தென் 800 இஸ் கரெக்ட். அப்போது ஸோ இந்த இதுக்கான ரீஜன் என்னென்னா இந்த டாட்டர் லைன் இருக்கு இல்லைங்களா, டாட்டர் லைனுக்கு கீழே இருக்கிறது மட்டும்தான், அதாவது 0 ஆர்ஜின் இருக்கிற சைடு தான். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த இன்இக்வாலிட்டி இருக்குங்களா, திஸ் இன்இக்வாலிட்டி ஹேஸ் no common points with unbounded feasible region.
நீங்களப்பா நோ காமன் பாயிண்ட்ஸ். அப்போது எக்ஸ்ட்ரா இன்இக்வாலிட்டி அன்பவுண்டட் ரீஜனை டிஸ்டர்ப் பண்ணலைன்னா அதனோட எந்த காமன் பாயிண்ட்ஸையும் வச்சிடலான்றதுனால. ஸோ கன்க்ளூஷன், therefore minimum value of z is 800. At which point you are getting 800? 800 at 800, 0. Okay, this is a solution for this problem. Okay, easy problem தான். அன்பவுண்டட்னா ஒன்றும் பயப்பட வேணாம், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸில் 5 marks கேன் பி ஆஸ்ட் ஃப்ரம் த போர்டு எக்ஸாமினேஷன்ஸ். அந்த 5 mark ஈஸியாக ரொம்ப ஸ்கோர் பண்ண முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்டுட்டாங்களும் நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ தேர் வில் பி மெனி ரீஜன்ஸ், நிறைய ரீஜன்ஸ்லேருந்து நிறைய கொஷின் பேப்பர் கேட்டிருக்காங்க. அந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஞ்சம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ப்ளீஸ் டேக் ப்ராப்பர் நோட்ஸ் பிஃபோர் வி டிஸ்கஸ் நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ வி ஆர் சால்விங் ஒன்லி அன்பவுண்டட் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ், அன்பவுண்டட் ரீஜனாக இருக்கிற சம்ஸ் தான் பார்க்குறோம். இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு டாப்பிக்குமே இந்த மாதிரி டெப்த்தாக ப்ரிப்பேர் பண்ணுமான்னா, ஆமாம், அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் உங்களால் எல்லா சாப்டரும் இதே அளவுக்கு நம்ம டெப்த்தாக ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே, அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நிறையா ப்ராக்டிஸ் ஆகும். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் டைமை நீங்கள் கொஞ்சம் சேவ் பண்ண முடியும். கொஞ்சம் தெரிஞ்ச ப்ராப்ளமாக கண்டிப்பாக இருக்காது. எக்ஸாமுக்கு கொஞ்சம் மாறி தான் இருக்கும், லைட்டாக சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகே, வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இன் திஸ் ப்ராப்ளம் தே ஆர் ஆஸ்கிங் வாட் இஸ் த மினிமம் வேல்யூ ஆஃப் இசட். ஸோ ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இஸ், ஓகேங்களா, வாட் இஸ் ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இஸ் இல்லைப்பா 18x + 10y, தட் இஸ் ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சப்ஜெக்ட் டு த கான்ஸ்டன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4x + y ≥ 20, 2x + 3y ≥ 30, x ≥ 0, y ≥ 0. அப்போ ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரையணும். நமக்கு அதுக்கான ரீஜனை கண்டுபிடிச்சாங்க. இது பார்த்தீங்கன்னா 4x + y = 20 இருக்கு இல்லையா, எக்ஸ் இன்டர்செப்ட். ஓகேங்களாப்பா, எக்ஸ் இன்டர்செப்ட் y இன்டர்செப்ட் தெரியணும்னா எக்ஸ் இன்டர்செப்ட் கிளியர்லி இட் இஸ் 5, y இன்டர்செப்ட் at 20, 5,0, 0,20 வழியாக பாஸ் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் இன்டர்செப்ட் at 15, எக்ஸ் இன்டர்செப்ட் at 15, y இன்டர்செப்ட் at 10, 0,10 இல்லைப்பா. அதாவது ஈக்குவல்ட்டுன்னு எழுதி 20 டிவைட் பண்ணி ஈக்குவல் எழுதி 30 டிவைட் பண்ணிங்க. ஓகே, we will go for the graph. ஸோ இயர் 15, இயர் 20, அப்போ 5 எடுத்துக்கலாம், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இயர் 5, 10, 15, 20, இயர் ஆல்சோ 5, 10, 15, 20. ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸில் 5ல் கட் பண்ணுது, 5ல் கட் பண்ணுது, ஒயில் 20ல் கட் பண்ணுது. வெரி கிளியர். ஓகே, ஸோ கிராஃப் வரீங்க. நேம் ஆஃப் திஸ் லைன் இஸ் கால்ட் 4x + y = 20. அடுத்தது ரெண்டாவது லைன் பாருங்கள், எக்ஸில் 15ல் கட் பண்ணுது, ஒயில் 10ல் இன்டர்செப்ட் பண்ணுது. ஓகேங்களா? 15 இஸ் இயர், எக்ஸில் 15 இஸ் இயர், ஒயில் 10, இயர் இட் இஸ் இயர். ஓகேங்களா? நேம் ஆஃப் திஸ் லைன், இந்த லைனோட நேம் என்னென்னா 2x + 3y = 30. ஓகே, ஆர்ஜின் டெஸ்ட். ஆர்ஜினை தூக்கிட்டு போய்ட்டு இந்த பிளாக் லைன் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் போடுங்க. ஆர்ஜின் 0 இஸ் greater than or equal to 20 இஸ் ராங். அப்போது இந்த பிளாக் லைனுக்கு அதர் தெரிஞ்ச 0 சைடு, 0 பக்கம் ஷேட் பண்ணாமல், அதான் ஆர்ஜின் இருக்க பக்கம் ஷேட் பண்ணாமல் அதர் இந்த ஆர்ஜின் சைடு யூ ஹவ் டு ஷேட். நெக்ஸ்ட் ஒன், இதுலேயே அதேமாதிரி செகண்ட் லைன்லேயும் 0 போட்டிங்கன்னா 0 இஸ் greater than or equal to 30, தட் இஸ் ஆல்சோ ஃபால்ஸ். ஓகேங்களா? ஈக்குவல் டு 30 இந்த ரெட் லைன் இதுக்கு மேலே. அப்போது யூ ஆர் கெட்டிங் feasible region. தட் feasible region இஸ் த unbounded feasible region. அன்பவுண்டட் feasible region இருக்குது. அப்போ உங்களுக்கு எத்தனை கார்னர் பாயிண்ட்ஸ் கிடைக்குதுன்னா, ஓகே, யூ ஆர் கெட்டிங் 3 கார்னர் பாயிண்ட்ஸ். திஸ் இஸ் கார்னர் பாயிண்ட் நம்பர் ஏ. கார்னர் பாயிண்ட் ஏ இஸ் 5, 10, 15, தட் இஸ் 15, 0. ஸோ பி வி ஹாவ் டு சால்வ். C value is 5, 10, 15, 20, that is 0, 20, that is a corner point C. So you can write corner point value and Z value. Corner point A is 15, 0, B we have to solve, C coordinate is 0, 20. Find the values of Z. Before we find the Z, try to solve coordinate B. If you need coordinate B, solve this and this.
here 4x is here 2x is there. ஓகேங்களா? ஸோ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா there will be 4x plus 6y, okay, equal to 60. So eliminate any x can be eliminated here. Okay, so here minus, okay, 4x can be subtracted. 6y minus y, that is 5y. Value of 5y is 60 minus 20, that is 40. Are you clear? Okay, so here 8 5s are 40. Okay, value of y is here 8. If value of y is 8, send this 8 here. Value of y is 8. Okay, therefore 4x value is 20 minus 8, that is 12. Value of x is here, it is 3. Value of x is here 3 comma 8. Okay, that's all. So let us move to the next step. Z oda value கண்டுபிடிங்க. 15 போடுங்க first one. Okay, first one is 18 into 15. 18 into 15. இந்த 15 என்ன பண்ணீங்கன்னா 10 plus 5 ன்னு எழுதிக்கோங்க. that is 180. Again half of 180 is, that is 90. Here 0, here 17, balance 1, that is 270. 270. Next 3 comma 8. If you put 3, 18 into 3. Okay, so 18 into 3, 24. Okay, balance here you can put 3, here you can put 8. Okay, that is 80. 80 is here. Now 18 times 3, 60. 60 minus 6, that is 54. Here 4, 134. 134. Next one, just you put 0, here it is 20. If you put 20, that is 200. Now problem is maximum or minimum. In these three values, which is minimum? Okay, 270 or 134 or 200. Okay, so here 270, 134, 200 is here. Here minimum value is 134. 134. It is not confirmed. Okay, maybe minimum is it? Maybe minimum, not confirmed. Minimum value of the objective function. Now we have to go for extra inequality test. That is 18x plus 10y. 18x plus 10y. Okay, the problem is minimum now less than 134. We have to draw this inequality, dotted line inequality. So here 18x here, 10y is here, equal to 134 is here. Both are divided by 134. Here 134. Here it is 134. Very clear? Now, so you send it here. Here whole divided by 1 is 18. Here whole divided by 10. If you divide by 10, that is 13.4. This is 13.4. Y intercept at 13.4. But what about x intercept? X intercept is, so 18 into 7 will check 126. Yeah, 7 times. Okay, almost 7 point something. Okay, here 5 is here. 7. X intercept is here 5. No, here 7 point something is here. Okay, that is 13 point something here. 5, 10. Okay, 13 point something is here. 13.4. Okay, now draw dotted line. Dotted line கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வரீங்க. இந்த dotted line ஓட நேம் என்னன்னா 18x plus 10y less than 134. இது காமனாக நீங்கள் 2 கூட டிவைட் பண்ணிக்கலாம். காமன் 2 டிவைட் பண்ணிங்கன்னா 9x plus 5y less than 6 2 12, balance 1, that is 67. இப்படி கூட எழுதிருக்கலாம். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இதில் ஆர்ஜினை தூக்கிட்டு போய் போடுறீங்க. ஓகே, 0,0 இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, ஓகே, 0 is less than 67, that is correct only. அப்போது இந்த டாட்டர் லைனுக்கு கீழே இருக்கிறது தான் இந்த எக்ஸ்ட்ரா இன்இக்வாலிட்டிக்கான ரீஜன். இப்போ நல்லா நோட் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இன்இக்வாலிட்டிக்கான ரீஜன் என்ன பண்ணுச்சுன்னா அந்த அன்பவுண்டட் ரீஜனுக்குடைய காமன் பாயிண்ட்ஸ் எதுவும் மேக் பண்ணலை. இட் ஹாஸ் நோ காமன் பாயிண்ட்ஸ் வித் அன்பவுண்டட் ரீஜன். ஓகே, கிளியர்லி. ஸோ திஸ் ஃப்ரம் த கிராஃப் 9x plus 5y less than 67 has no common points. No common points with unbounded feasible region. Unbounded
feasible region. Okay, therefore confirm that. Okay, so minimum z is minimum value of objective function is 134. At which point you are getting 134, whether one or more than one. Okay, so you are getting at one point only at 3,8. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நான் டீட்டெயிலாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு ஸ்டெப்ஸை குறைக்கணுன்றதையும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் கிராஃப் கொஞ்சம் கிளியராக இருக்கணும். ஓகேங்களா, இட் இஸ் அ 5 மார்க் கொஸ்டின். கிராஃபுக்கு எப்படி இருந்தாலும் 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க. இந்த ரீஜனை ஷேட் பண்ணி காமிக்கணும், இந்த டாட்டர் லைனோட ரீஜனையும் நீங்கள் ஷேட் பண்ணி காமிக்கணும். இதுக்கே ஒரு 3 மார்க்ஸ் இருக்கும். டேபிளுக்கு ஒரு 1.5, லாஸ்ட்டாக இந்த ப்ராசஸ்லாம் எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு 1 மார்க் இல்லைனா ½ மார்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அவுட் ஆஃப் 5, each and every step is very important. So required steps I have given. Take proper notes. We discuss few more problems on the unbounded region. Dear students, we are discussing most important problems on linear programming problems. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, maximum z is x plus 2y subject to the constraints x minus y greater than or equal to 0, x minus 2y greater than or equal to -2, x greater than or equal to 0, y greater than or equal to 0. These two non-negative constants. Don't worry about this problem. But here, see, this is line 1 we have to draw. This is line 2 we have to draw. So இதில் பார்த்தீங்கன்னா லைன் 1 என்ன ஆகுது அப்படின்னா, கண்டிப்பாக என்ன ஆகுது, ஆரிஜின் வழியாக தான் இந்த லைன் பாஸ் ஆகுது. அதாவது x minus y equals to 0. இதுதான் அந்த லைன். அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா x minus 2y equals to -2. ஓகேங்களா, இதை இன்டர்செப்ட் ஃபார்மில் போட்டிங்கன்னா இங்கேயும் -2, இங்கேயும் -2, இங்கேயும் -2. அப்போது ரைட் ஹேண்ட் சைடு இஸ் 1, x இன்டர்செப்ட் -2, y இன்டர்செப்ட் +1, y இன்டர்செப்ட் +1. இது என்ன பண்ணிங்கன்னா x ஈக்குவல் டு ஒய்னு எடுத்துக்கோங்க, y ஈக்குவல் டு எக்ஸ் ஆகும். y ஈக்குவல் டு எக்ஸ் லைன் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கிராஃப் வரீங்க. This is x axis, this is y axis. இப்போ y equal to x கான கிராஃப் இதுதான், y equal to x. y equal to x கான கிராஃப் இதுதான் உங்களுக்கு தெரியும். அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த லைனோட நேம் என்னது, x minus y equal to x எதுனாலும் சரி, இல்லைனா x minus y equals to 0 எதுனாலும் சரி, your choice. ஓகே, அடுத்த லைன் வரீங்க, x intercepted -2, y intercepted 1. xல -2லையும் -1 -2, xல -2லையும் yல 1லையும் கட் பண்ணுது, yல 1லையும் கட் பண்ணுது. -2, 1. This line will goes like this. Very clear? Name of this line name is called x minus 2y equals to -2. Okay, however there is a point of intersection, let it be here, no problem. இப்போ இந்த ரெண்டு லைனுக்கும் ரீஜனை பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, x minus 2y greater than or equal to 0 இருக்கு இல்லைங்களா, இந்த லைன் ஆரிஜின் வழியாக போகிறதுனால ஆரிஜினை தவிர வேறு ஏதாவது பாயிண்ட் எடுத்து நீங்கள் செக் பண்ணுங்கள். உதாரணமாக இந்த பாயிண்ட், நேம் ஆஃப் திஸ் பாயிண்ட் இஸ் கால் 1,0. இந்த 1,0 தூக்கிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக 1ம் ஒய்க்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணி அந்த பக்கம் ட்ரூன்னு இருந்துச்சுன்னா இந்த பக்கம் ஆரிஜின் இருக்க அந்த 1,0 இருக்க பக்கம் நீங்கள் ஷேர் பண்ணி ஆகணும். ஓகே, வி ஆர் செக்கிங் அபவுட் திஸ் ரெட் லைன் மேலே ஆல்ரெடி 0,0 போகிறதுனால யூஸ்வலாக பண்ணுற அந்த ஆரிஜின் டெஸ்ட்டை இந்த லைனில் பண்ணாதீங்க. அந்த ஓகேங்களா, இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ ஸ்டார்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு டைம் நீங்கள் கிளியராக பாருங்கள். ஃபுல் கான்செப்ட் இஸ் தேர். ஓகேங்களா, டு ஸ்கோர் ஃபுல் மார்க்ஸ் இன் திஸ் சாப்டர்ஸ். ஓகே, 1,0 இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 0 வந்து 1 is greater than or equal to 0ங்கிறது ட்ரூ தான். அது கிளியர். நம்பர் லைனில் 1ஓட வேல்யூ வந்து மோர் தென் 0வாக தான் இருக்குது. ஓகேங்களா, அப்போது இந்த லைனுக்கு, இந்த ரெட் லைனுக்கு இந்த பக்கம் தான் என்னது நீங்கள் என்ன பண்ணணும், ஷேர் பண்ணியாகும். இந்த ரெட் லைனுக்கு இந்த ஃபுல் சைட். ஓகே, ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் லைனு வாங்க. இதுலேயும் அதேமாதிரி என்ன பண்ணால், இது வந்து 0 வழியாக பாஸ் ஆகிறதுனால இதில் 0,0 தூக்கி போகலாம். 0 is greater than or equal to -2 அப்படின்னா this is also correct only. நம்பர் லைனில் 0 அங்கே இருக்குது, -2 இங்கே இருக்குது. ஸோ 0 is greater than -2, that is also correct only. that is 0 சைடு. ஓகேங்களா, இந்த லைனுக்கும் ஆரிஜின் இருக்க சைடு. அப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இதனோட மீனிங் என்னன்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் தான், நான் நெகட்டிவ் கான்ஸ்டன்ட்ஸ். எக்ஸோட வேல்யூ greater than or equal to 0, ஒய்யோட greater than காமனான ரீஜன் இது ரெண்டுத்துக்கும் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். அப்போது இப்போ 4 லைன், இந்த 4 இன்இக்வாலிட்டிஸுக்கும் 4 இன்இக்வாலிட்டிஸுக்கும் காமனான ரீஜன் என்னென்னா, சி
இதுக்கும் கீழே you are getting this region as a common region. இதுக்கு இந்த இடம் இதுக்கு இந்த நடுவில் சி. கொஞ்சம் அழகாக வரைஞ்சிக்கோங்க. இல்லைப்பா இப்படி போகுது. clearly it is a this is x minus 2y equal to minus 2. இந்த ரீஜன் தான் என்னென்னா அன்பவுண்டட் ரீஜன். இப்போ இந்த அன்பவுண்டட் ரீஜனில் கார்னர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கார்னர் பாயிண்ட் நம்பர் 1, கார்னர் பாயிண்ட் நம்பர் 2, ரெண்டு கார்னர் பாயிண்ட் தான். அப்போ கார்னர் பாயிண்டோட வேல்யூ இசட்டோட வேல்யூ. ஓகே, வாட் அபவுட் கார்னர் பாயிண்ட்ஸ்? ஒன் கார்னர் பாயிண்ட் இஸ் திஸ் இஸ் ஏ இஸ் 0,0. another corner point is we have to solve these two. இது நீங்கள் என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணியாகும். வேணா மைனஸ் ப்ளஸ் மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x can be cancelled. Very clear? So that is plus y, minus 2y plus y, that is minus y value, minus 2, value of y is here 2. Value of y is here 2. What about x value? Okay, if value of y is here 2, this will become minus 2, bring it here 2,2. So put this value, if you put a value in this, that is 0. If you put a 2, that is a 2. Here it is a 2, that is 4 plus 2, 6. அப்போ unbounded angular you have to draw xi inequality that x plus 2y. Draw that x plus 2y. Problem is maximum no. You have to put max greater than symbol. Okay, so that is 6. Now if you observe here, x intercept at 6. இதை intercept formula போட்டிங்கன்னா x plus 2y equal to 6. Here 6, here 6, here it is 6. X intercept at 6. 1, 2, 3, 4, 5, 6. X intercept at 6. Y intercept at 3. 1, 2, 3. Sorry. 1, 2, 3. Okay. Now draw dotted line joining these 2 points. நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த டாட்டட் லைன் என்ன பண்ணுதுன்னா அந்த அன்பவுண்டட் ரீஜனுக்குள்ளாரே கிராஸ் ஆயிடுச்சு. கிராஸ் ஆனது இல்லாமல் ஷேட் பண்ணி ஆகணும். இப்போ ஷேட் பண்ணிங்கன்னா ஒன்று அந்த பக்கம் ஷேர் பண்ணனாலும் பவுண்டரி ரீஜன் கூட காமன் பாயிண்ட்ஸ் வச்சுருக்கோம், இல்லை இந்த பக்கம் ஷேர் பண்ணனாலும் பவுண்டரி ரீஜனை கூட காமன் பாயிண்ட்ஸ் வச்சுருக்கோம். அப்படி காமன் பாயிண்ட்ஸ் வச்சுருக்கக்கூடாது ஓகேங்களா. அப்படி காமன் பாயிண்ட்ஸ் வச்சுருக்கிறதுனால ஓகேங்களா இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த இந்த இதுக்கு இல்லையா மேபி மேக்ஸிமம்னு எழுதிக்கோங்க. மேபி மேக்ஸிமம் இசட். அப்போது இந்த லைன் வந்து அதனோட காமன் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளத்துக்கு ஸோ மேக்ஸிமம் இசட் கண்டுபிடிக்க முடியாது. நோ maximum z for this value, this problem. Okay, now இதோட ரீஜன் என்ன பாருங்களேன், put 0 is greater than or equal to 6, that is false. ஓகேங்களாப்பா, அப்போ இந்த லைனுக்கு நீங்கள் அந்த பக்கமாக நீங்கள் ஷேர் பண்ணிடணும். பட் ஷேர் பண்ணி காமிச்சிருக்கணும் நீங்கள். ஓகேங்களா, எப்படி ஷேர் பண்ணலாம்னா ஜஸ்ட் நீங்களே ஷேர் பண்ணி காமிங்க. அப்போது கம் டு த கன்க்ளூஷன் here x plus 2y greater than 6 as x plus 2y greater than 6 as common points with unbounded feasible region. அப்போ அப்படி இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளத்துக்கு therefore maximum z is 6 கிடையாது ஓகேங்களாப்பா. maximum z does not exist. Please note this problem. Okay, இந்த ப்ராப்ளத்துக்கு no maximum z. ஓகேங்களா, maximum z கண்டுபிடிக்க முடியாது. பாருங்க as common points ஓகேங்களா. இந்த டாட்டட் லைன் என்ன பண்ணுறோன்னா அந்த அன்பவுண்டட் ரீஜன் கூட காமன் பாயிண்ட்ஸ் வச்சுருக்கிறதுனால இந்த ப்ராப்ளத்துக்கு நோ மேக்ஸிமம் இசட் வேல்யூ. ப்ளீஸ் நோட்டஸ் ஃபாஸ்ட். அன்பவுண்டட் ரீஜன் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா இன்இக்வாலிட்டி வச்சு தான் நீங்கள் மேக்ஸிமமோ மினிமமோ கன்ஃபார்ம் பண்ணணும். ஃபார் தட் யூ ஹாவ் டு ட்ரா ஒன்
டாட்டட் லைன். ரிமெம்பர் அன்பவுண்டட் வந்தால் டாட்டட் லைன் டெஸ்ட் எடுத்து தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, ப்ளீஸ் டேக் ப்ராப்பர் நோட்ஸ். வில் டிஸ்கஸ் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் திஸ் அன்பவுண்டட் ரீஜன். தென் we discuss 2026 recently completed. Okay, recently held that 2026 board exams questions on the LPP we will discuss. Okay. Hello students, we are discussing most important problems on LPP. Unbounded region based பண்ண சம்ஸை எடுத்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ஒரு அன்பவுண்டட் ரீஜன் ப்ராப்ளம் தான் பாருங்கள். ப்ராப்ளம் இஸ் objective function is 3x plus 5y. In this they are asking what is the minimum value of z. அதில் கொடுத்துருக்க லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா x plus 2y greater or equal to 10, x plus y greater or equal to 6, 3x plus y greater or equal to 8 and xy greater or equal to 0. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும். ஸ்ட்ரெயிட் லைன் நம்பர் 1, ஸ்ட்ரெயிட் லைன் நம்பர் 2, ஸ்ட்ரெயிட் லைன் நம்பர் 3. இந்த 3 ஸ்ட்ரெயிட் லைனையும் வரைஞ்சிட்டு ஸோ இது வந்து நான் நெகட்டிவ் கான்ஸ்டன்ட் ப்ராப்ளத்தில் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம வரையில பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் இன்டர்செப்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ் இன்டர்செப்ட் அட் 10, ஒய் இன்டர்செப்ட் அட் 5, 0,5. இதுக்கான முடிஞ்சு போச்சு. இதே அதேமாதிரி தான் இது பார்க்கும்போது எக்ஸ் இன்டர்செப்ட் அட் 6, ஒய் இன்டர்செப்ட் அட் 6. பட் இதை மட்டும் கவனிங்களேன், 3x + y = 8னா இங்கேயும் 8 போடுவீங்க, ஒய் இன்டர்செப்ட் 8, எக்ஸ் இன்டர்செப்ட் பார்த்தீங்கன்னா 8/3. 8/3 இஸ் ஆல்மோஸ்ட் 2.6 சம்திங். ஏன்னா டெசிமலை கண்டுபிடிக்க வேணால் 2.6 வச்சுக்கோங்க. வில் ட்ரா த கிராஃப். x-axis and y-axis. So maximum first one 10 வரையும் 10 is there, here 6 is there, up to 8 is there. 10 வரையும் தேவைப்படுறதுனால நம்ம 2 2 எடுத்துக்கலாம். 2, 4, 6, 8, 10. Here 2, 4, 6, 8, 10 எடுத்துக்கலாம். 10 10 எடுத்தாச்சு. கீழே if you want write you can 2, 4, 6, 8, 10, 2, 4, 6, 8, 10, 10 10 2 2 எடுத்துக்கிட்டீங்க. 1 சென்டிமீட்டர் 2 யூனிட்ஸ் எடுத்துருக்கீங்க. இப்போது ஃபஸ்ட் ஒன் எக்ஸில் 10லையும் ஒய்யில் 5லையும். எக்ஸில் 10 கட் பண்ணுது, ஒய்யில் 5ல் கட் பண்ணுது, ஒய்யில் 5ல் கட் பண்ணுது. ஓகே, ட்ரா ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார் திஸ். நேம் ஆஃப் திஸ் லைன், இந்த லைனோட பேர் என்னென்னா x + 2y = 10. x + 2y = 10. ஆர்ஜின் சைடாக ஆர்ஜின் சைடானா 0 போட்டிங்கன்னா 0 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் 10 இஸ் ஃபால்ஸ். அப்போது இதுக்கு இந்த பக்கம் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஷேட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸில் 6, ஒய்லையும் 6. நெக்ஸ்ட்டு எக்ஸில் 6, ஒய்லையும் 6. this line, name of this line is called x plus y equals to 6. தேர்டு வரிங்க எக்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் 2.6 சம்திங், சாரி எக்ஸில் 2.6 சம்திங், ஒய்யில் 8, ஒய்யில் 8. அது கிளியர்? ஸோ கேர்ஃபுல்லாக வரையணும், கிராஃப் ரொம்ப 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 முக்கியம் இந்த ப்ராப்ளத்துக்கு. ஸோ திஸ் இஸ் 3x + y = 8. ஸோ ஃபஸ்ட் லைனுக்கு அந்த பக்கம் பார்த்தோம் எக்ஸ் ப்ளஸ் இதில் 0 போட்டிங்கன்னா 0 இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 6, தட் இஸ் ஆல்சோ ராங். அப்போது இந்த லைனுக்கும் இந்தாண்டு. அடுத்தது லாஸ்ட் ஒன், அதில் 0 போட்டிங்கன்னா 0 இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல், தட் இஸ் ஆல்சோ ஃபால்ஸ். லாஸ்ட் லைன் ஓகேங்களா, இதுக்கு இந்த பக்கம். அப்போது கன்க்ளூஷன் எல்லா லைனுக்கும் காமனான ரீஜன் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன் எல்லாத்துக்கும் காமன் ரீஜன் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த காமன் ரீஜன். நல்லா கவனிக்கணும், எத்தனை கார்னர் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். திஸ் இஸ் கார்னர் பாயிண்ட் ஏ இஸ் 10,0. திஸ் இஸ் பி we have to solve, சி ஆல்சோ we have to solve, டி இஸ் தேர். ஓகே, அப்போ கார்னர் பாயிண்ட்ஸ், வாட் அபவுட் கார்னர் பாயிண்ட்ஸ், வாட் அபவுட் இசட் வேல்யூ. ஸோ கார்னர் பாயிண்ட்ஸ் என்றால் ஓகே, ஒன் கார்னர் பாயிண்ட் இஸ் 10,0, that is A. Value of B we have to solve, value of C also we have to solve, value of D is there is 8. Okay, this is a D. Value of D is 0,8. Okay, to get B we have to solve this and this. இதை சால்வ் பண்ணுறீங்கன்னா ஸோ மைனஸ் போட்டுறீங்கன்னா x subtracted 2y minus y value will become 10 minus 6, that is 4. Value of y is B coordinate, value of y is here 4. yக்கு பதிலாக 4 போட்டிங்கன்னா x ஓட வேல்யூ 6 minus 4, that is 2,4. Next, to get coordinate of C, you know, so to get coordinate of C we have to solve
this line x plus y equal to 6 ஐயும் இது நீங்கள் சால்வ் பண்ணிடணும். இதையும் சால்வ் பண்ணால் சேம் மைனஸ் 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 போட்டிங்கன்னா y will be subtracted 3x minus x, that is 2x. 2x value is 8 minus 6, that is 2. Value of x will become 1. Value of x is 1. When x value 1, y value will become 6 minus 1, that is 5. 1 comma 5. So find the values of z. Okay. Values of z. Okay. If you put a 10 comma 0, x value 10, that is 30. Again, if you just 2 comma 4, if you put a 2, 2 3s are 6, again that is 4. So yeah, 20 plus 6, that is 26. Next one, here just you put 1, that is 3. Again here that is 5, 25 plus 3, 28. Next one, which is 0, here 8 5s are 40. Now they are asking problem maximum or minimum. They are asking minimum. What is the minimum value of this problem? Okay, this objective function. Okay, here this region is unbounded region. We will not get any maximum value, minimum value directly. Okay, we need to check one dotted line test. Based on the dotted line test only, we can confirm whether it has minimum value or not. In this minimum value is 26 is the minimum. Okay, so we have to draw extra inequality, that is a dotted line. Extra inequality is 3x plus 5y less than 26. We have to draw this dotted line. இந்த inequality வரைஞ்சிங்கன்னா this is a strict inequality. 3x by 3x plus 5y equal to 26. Here 26, here 26, here 26. So 26 by 3, 26 by 5. Okay, so 8 3s are 24, 8 point something. Okay, 8 point. Okay, so 8 point remaining 2, 20 by 3, that is 6, 8.6 something. Here also 5 5s are 25, balance 1 will be there, 5.2. Okay, 8.6, 5.2. 8.6 here, 4 is there, no, 5.2 is here. Okay, so for these two you have to connect by dotted line. Okay, name of this dotted line is called 3x plus 5y less than 26. So இதுக்கான ரீஜன் பார்த்தீங்கன்னா இதில் 0 0 தூக்கி போட்டிங்கன்னா இதுக்கான ரீஜன் பார்த்தீங்கன்னா ஆர்ஜின் சைடு தான். Origin side. Appo come to the conclusion. Okay, so it has no common points with the unbounded feasible region. Okay, draw this. It has no common points. No common points with unbounded feasible region. For conclusion. Okay, minimum z values. Minimum value of z is 26. Minimum value of z is 26. At which point you are getting? At 2 comma 4. Please note this. This is the minimum value of z. Take proper notes, but diagram is very important. Okay, unbounded region clear-ஆக வரைஞ்சு காமிங்க. எக்ஸ்ட்ரா இன்இக்வாலிட்டி நேம் கரெக்டாக நீங்கள் கொடுங்க. அந்த எக்ஸ்ட்ரா இன்இக்வாலிட்டியோட ரீஜனையும் ஷேட் பண்ணி காமிக்கணும். ஸோ கிளியராக புரியும். கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ப்ராக்டிஸ் மோர் சம்ஸ் பேஸ்ட் ஆன் திஸ் unbounded region problems. Okay, dear students, I hope I completed most important problems based on the unbounded region in this full video. Please do watch the entire video once again. Instead of watching more times, please practice more times. ஒரு சம்ம ஒரு 4-5 டைம் போட்டு பார்க்குறது தப்பு கிடையாது. நிறைய டைம் பார்த்துட்டே இருந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிரெயின் வந்து கூட கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். வித்தவுட் ப்ராக்டிஸ் யூ கேனாட் ஸ்கோர் இனஃப் இன் ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர்ஸ். ஓகேங்களா, நான் உங்களுக்கு ஒரு சாப்டர்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். ஒரு சாப்டரையும் டெக்ஸ்ட் புக் சம், எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸசைஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், ஓகேங்களா, நிறையா சம்ஸ் டீட்டெயிலாக கொடுக்கலான்னு இருக்கேன்.
ப்ளீஸ் டேக் ப்ராப்பர் நோட்ஸ், ப்ளீஸ் ஃபாலோ திஸ். ஸோ டூ ஒன் திங், உங்களோட ஃப்ரெண்ட்ஸு யாராவது 12th படிக்கிற பசங்க இருந்தாங்கன்னா, இல்லை ஃபேமிலிஸில் யாராவது இருந்தாங்க 12th படிக்கிற பிள்ளைங்க, சிபிஎஸ்சி பிள்ளைங்க இருந்தாங்கன்னா, இந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறையா மார்க் ஸ்கோர் பண்ணட்டும். ஓகேங்களா? அடுத்தது இந்த சாப்டரில் எம்சிக்யூ கொஷின்ஸ் நிறையா கேட்குறாங்க. ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ்லாம் எடுத்து அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றத ஒரு வீடியோலையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதையும் கொஞ்சம் பாருங்கள். ஓகேங்களா? நிறையா பாருங்கள், நிறையா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ வெரி மச். பாய்.